அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம். தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைய இளைய சமுதாயம் வழிகெடுவதற்கு பெற்றோர்களா அல்லது சமூக சூழலா? என்னமே மாணவ செல்வங்களே, முன்னாடி பேசின ஒரு மூலா சொன்னாப்ல, பீடி சிகரெட்டு பெட்ரோல் வாங்கி கொடுக்குறாங்க. பெற்றோர்கள் பீடி சிகரெட்டு அடிச்சாலும் அவங்க பெற்றோர்களுக்கு எப்படி பீடி சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கம் வந்துச்சு? நடுவர்களே, சமுதாயம் தானே, சமுதாயம் தான் பெற்றோர்களையும் கெடுக்குது, பிள்ளைகளையும் கெடுக்குது. முக்கிய காரணம், கெடுவதற்கு முக்கிய காரணம் சமூக சூழல் தான். தலைவர் சொன்னாப்ல, சின்ன பிள்ளையில டான்ஸ் ஆடுவீங்களான்னு கேட்டாரு. டான்ஸ் ஆட அவங்க பெற்றோர்கள் ஒத்துக்கிட்டாங்களாம். அந்த பெற்றோர்கள் ஆட ஒத்துக்க வைக்கிறத, அந்த தவறான சிந்தனை யார் கொண்டு வந்தது? சமூக சூழல் தான். அடுத்து சொன்னாப்ல, குரோம் யூஸ் பண்றாங்க, செல்போனே பெற்றோர் வாங்கி கொடுக்குறாங்களா? பெற்றோர்கள் படிப்பதற்காக போன் வாங்கி கொடுக்குறாங்களா? குரோம் யூஸ் பண்றதுக்காக வாங்கி கொடுக்குறாங்களா? அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் குரோம் யூஸ் பண்ண கத்து கொடுக்குறாங்களா? நடுவர்கள் இல்ல, பைக் வாங்கி கொடுத்தா ஆக்சிடென்ட் ஆகும் சொல்றாங்க. பைக் எதுக்கு வாங்கி கொடுக்குறது? உட்காந்து ஓட்டணும், அங்க படுத்துக்கிட்டு தூக்கிட்டு போனா போக வேண்டியதாங்க. பைக்கை ஒழுங்கா ஓட்டணும். ஒரு வீட தூக்கிட்டு, பின்னாடி வீட தூக்கிட்டு, முன்னாடி வீட தூக்கிட்டு படுத்துட்டு ஓடுறதுன்னா பொட்டுன்னு போக வேண்டியதான். ஆக இன்றைய இளைய சமுதாயம் முழுமையாக வழிகெடுவதற்கு காரணம் சமூக சூழல் தான். ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான், ஸ்கூல்ல 100%ல 20% மாணவர்கள் படிக்கிறார்கள். மீத 80% மாணவர்கள் தவறான சிந்தனையிலே, தவறான பழக்கங்களே மேற்கொண்டிருக்கிறார்கள். கூலிப்பு, கஞ்சா போன்ற போதை பொருட்கள் இளைஞர்கள் அல்ல, சிறுவர்கள் முதற்கொண்டு யூஸ் பண்ணுகிறார்கள். இந்த கூலிப்பு ஃபேக்டரி, கஞ்சா ஃபேக்டரி எல்லாம் யார் வச்சிருக்கா? சமூகம் வச்சிருக்கு. இல்ல அவங்க வீட்டுக்குள்ள என்ன வச்சிருக்காங்களா? ஃபேக்டரி வச்சு நடத்துறாங்களா? பெட்ரோலை வழி எடுத்துட்டு இருக்காங்களா ஃபேக்டரி வச்சு? அப்படின்னு நான் பாத்ரூம்ல உள்ள வச்சு போலீஸ்காரன் பண்ணி மறைச்சு வியாபாரம் பண்றாங்களா? நடுவர்களே, இல்ல இல்ல. அப்புறம் ஏன் 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க? பெட்ரோல் தான் கெடுக்கிறாங்களே, எனக்கு தெரியவே இல்லை. என்னவே மாணவ செல்வங்களே, ஆக அந்த பையன் வழிகெடுகிறார் என்று சொன்னால், அவனுக்கு போதை பழக்கங்கள் வருகிறது என்று சொன்னால், அவன் ஸ்கூலிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஸ்கூல்ல மட்டும் கிடையாது, இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலையுமே மிக மோசமாகத்தான் இருக்கிறது. இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு மாநாடு நடந்துச்சு. மாநாடு முடிஞ்சு பிரஸ் மீட்டிங் நடந்த ஆளுங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கா பேட்டி எடுத்துக்கிட்டு வராங்க. அப்ப என்ன ஆகுது, ஆண்கள்லாம் ஒரு கூட்டமா நின்று பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆண்களுக்கு நடுவாக்குல ஒரு பொம்பளை நின்று சொல்லுது, அவர் எங்க அண்ணன், நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற அண்ணன், 3 பிள்ளைகளை விட்டு போட்டு எங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இதுல என்ன ஒரு ஹைலைட் தெரியுமா? அந்த பெண்மணி முஸ்லீம். நடுவர்களே, ஒரு பெண்மணி ஒரு சினிமா ஆக்டரை போய் இந்த அளவுக்கு ஒரு பிரியம் கொள்ளுதுன்னா, இந்த சமுதாயம் அந்த பெண்மணி எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம்? இல்ல அப்படி இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு எடுத்தாங்களா? போமா அங்க போய் அண்ணன் சொல்லு, போய் முசாபா செஞ்சு வான கட்டிட்டு அப்படின்னு இல்ல பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்களா? சமூகம் தான், இந்த சமூக சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பெண்மணிகளாக இருக்கட்டும், அனைவரையும் கெடுப்பது சமூகம் தான் என்று ஆணித்தரமாக நான் கூறுவேன். காலையில எந்திரிச்சோன பல்ல தேய்க்கிறானா இல்லையோ, செல்ல தேய்க்கிறான். நைட்டு 2 மணி ரூபாய்க்கு செல்லுன்றான். காலையில 11 மணிக்கு எந்திரிச்சான்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. 2 நாள் லீவுக்கு போறான், அவனுடைய வாழ்க்கையே மாறிடுது. 2 நாள் லீவுக்கு போறான், பொண்ணை காதலிக்கிறான், தாய் தந்தையில அடிக்கிறான், தாய் தந்தைக்கு நோவின தர்றான். அப்பனா இங்க இருக்க போய் ஒரு கட்டுக்கோப்பான சூழ்நிலை இருக்க போய் அவன் நல்ல பையனா இருக்கான். 2 நாள் ரொம்ப நாள் கிடையாது, அட்லீஸ்ட் 2 நாள் வீட்டுக்கு போயிருக்கான். 2 நாள் வீட்டுக்கு போயிருக்கான், பொண்ணை காதலிக்கிறான். எப்படி அவனுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு சீர்கேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது சிந்திக்க வேண்டும். இதற்கு காரணம் பெற்றோர்களா?
பெற்றோர்கள் அவனை நல்லபடியாக ஓத வேண்டும் என்ற நோக்கத்திலே, அவனை சீர்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே, நல்ல மனிதனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தார்கள். ஆனால் அவன் வழிபடுவதற்கு காரணம் பெற்றோர்கள் இல்ல, சமூக சூழல் தான். 2 நாள் லீவ் போனானா அந்த சமூகம் தான். அந்த 2 நாள்ல அவனுக்கு இருந்த சூழலை தான் அவனுக்கு எடுத்திருக்கு. அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பாக்குறோம். நியூஸ் பேப்பர்ல டெய்லியுமே தவறாம வருது. ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுங்களோட ஓடி போயிட்டான், முஸ்லிம்காரன் இந்துக்கள் கருவனை ஓடி போயிட்டான் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு வருது? இன்றைய சமூகம் ஒழுங்காக இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு வாலிபர்களும் ஒழுங்காக இருப்பார்கள். சமூகம் சமூகம் கெட்டு போகின்றது என்று சொன்னால் இன்றைய வாலிபர்களும் கெட்டு போயிடுவார்கள். டாக்டர் APJ அப்துல் கலாம் சொன்னாப்ல, வருங்கால இந்தியா இளைஞர்களுடைய கையில இருக்குது. ஆனா இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலைமை யார் கையில இருக்குன்னு தெரியல. இளைஞர்களை இந்த அளவுக்கு வழிகேட்டில சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பனா வருங்கால இந்தியாவை மேற்கொள்வதற்கு சமூக சூழல் மிக ஒரு தடுப்பாக இருக்கிறது. என்னுடைய மாணவர்கள் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள், வருங்கால இந்தியா வகுப்பறையில் இருக்கிறது. ஆனா இன்றைய இளைஞர்கள் வகுப்பறை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் இல்லை, மாறாக பல தவறான விஷயங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகையால் என்னுடைய உரையை முடிந்து கொள்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்லி முடிப்பேன். இன்றைய இளைய சமுதாயம் முழுமையாக வழிபடுவதற்கு முக்கிய காரணம் சமூக சூழல் என்று என்னுடைய உரையை முடிந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.